ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே நாம் இதுவரை எம்பெருமானுக்கு என்ன வந்துவிடுமோ என்று எம்பெருமானுக்கே பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் அவர் அருளிய திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி, பின்னர் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை, திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி, தொண்டரடிப்பொடியாழ்வாரின் திருப்பள்ளி எழுச்சி, அவரே அருளிய திருமாலை, திருப்பானாழ்வார் அருளிய அமலநாதிபிரான் ஆகிய பிரபந்தங்களின் உரை விவரணத்தை அனுபவித்து நிறைவு செய்துவிட்டு, இனி அடுத்தபடியாக இன்று முதல் திருக்குறுந்தாண்டகம் எனும் பிரபந்தத்தை அனுபவிக்க இருக்கிறோம். இன்றைய பகுதி, தினம் ஒரு திவ்ய பிரபந்தத்தின் இன்றைய பகுதி 2130 ஆகும். திருமங்கையாழ்வார் அருளிய திருக்குறுந்தாண்டகம், அது பற்றிய ஒரு முன்னுரையை நுழைவாயிலாக அனுபவிக்கலாம். திருக்குறுந்தாண்டகம் வைணவ சமயத்தின் பக்தி இலக்கிய பெருவெளியில் தனித்தன்மை வாய்ந்த ஒரு படைப்பாகும். இது 12 ஆழ்வார்களுள் இறுதியானவரும் சிறந்த கவிஞருமான திருமங்கையாழ்வார் அருளியிருக்கக்கூடிய 6 பிரபந்தங்களுள் ஒன்றாகும். இந்து மதத்தில் வைணவ சமயத்தின் ஆதார நூலாகவும் ஆன்ற தமிழ் மறை 5வது வேதம், திராவிட வேதம் என்றெல்லாம் போற்றப்படும் 4000 திவ்ய பிரபந்தம் எனும் பெருந்தொகுப்பின் ஒரு அங்கமாக திருக்குறுந்தாண்டகம் திகழ்கிறது. 4000 திவ்ய பிரபந்தம் கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டுக்குள் வாழ்ந்த ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட வைணவ பனுவல்களின் தொகுப்பாகும். இந்த பாடல்களை 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாதமுனிகள் ஆழ்வார்கள் அருளிச் செயல்கள் என தொகுத்தார். திருக்குறுந்தாண்டகம் பகவான் நாராயணனை பற்றியும் அவரது பல்வேறு அவதாரங்களை பற்றியும் பாடும் ஒரு பக்தி இலக்கியமாகும். இந்த நூல் தாண்டகம் என்னும் தனித்துவமான செய்யுள் வகையை சார்ந்தது. இது இதன் தனித்துவமான இலக்கிய சிறப்பை அது வெளிப்படுத்துகிறது. குறிப்பாக குறுந்தாண்டகம் என்னும் யாப்பு வகைமையில் இயற்றப்பட்ட ஒரே சிற்றிலக்கியம் இதுவேயாகும். திரு என்ற அடைமொழி வைணவ கடவுளை பற்றிய செய்யுள் என்பதனை குறிக்கிறது. அதனால் இது திருக்குறுந்தாண்டகம். இந்த செய்யுள் வடிவம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவோ சவாலானதாகவோ இருந்திருக்கலாம், அல்லது இந்த வடிவத்தில் இயற்றப்பட்ட பிற படைப்புகள் காலத்தால் அழிந்து போயிருக்கலாம். இந்த நூல் தமிழ் யாப்பிலக்கணத்தின் வளர்ச்சி மற்றும் பக்தி இலக்கியத்தில் அதன் பயன்பாடு ஆகியவற்றை புரிந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான படைப்பாக அமைகிறது. இதன் தனித்தன்மை வைணவ அறிஞர்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழ் இலக்கிய வரலாற்றாசிரியர்களுக்கும் ஆய்வுக்குரிய ஒரு பொருளாக திகழ்கிறது. இந்த நூல்கள் தமிழ் பேசும் வைணவர்களால் மட்டுமல்லாது, அதாவது திவ்ய பிரபந்தத்தில் 4000 திவ்ய பிரபந்தத்தில் அமைந்திருக்கக்கூடிய 24 பிரபந்தங்கள், இவை தமிழ் பேசும் வைணவர்களால் மட்டுமல்லாது தெலுங்கு, கன்னடம் பேசும் வைணவர்களாலும் இன்றும் தினமும் படிக்கப்பட்டு வருகின்றன. பல நூற்றாண்டுகளை கடந்து மொழியியல் எல்லைகளை தாண்டி இன்றும் தினமும் படிக்கப்படுவது இந்த நூல்களின், குறிப்பாக திருக்குறுந்தாண்டகத்தின் ஆழமான ஆன்மீக மற்றும் கலாச்சார தாக்கத்தை காட்டுகிறது. இது வெறும் வரலாற்று இலக்கியம் அல்ல, ஒரு வாழும் மரபாகும். நூலாசிரியர், இதனை இயற்றியவர் திருமங்கையாழ்வார். திருமங்கையாழ்வார் 12 ஆழ்வார்களுள் இளையவரும்
வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கியவருமான சரம, அதாவது இறுதி ஆழ்வார் ஆவார். இவர் சோழ நாட்டில் உள்ள திருவாலி திருநகரி என்னும் ஊருக்கு அருகில் உள்ள திருக்குறையலூரில் கள்ளர்குடியில் பிறந்தார். இவரது இயற்பெயர் நீலன். ஆரம்பத்தில் இவர் சோழ மன்னனுக்கு படைத்தலைவனாக இருந்தார். போர்க்களத்தில் இவருடைய வீரத்தை கண்ட அரசன் இவரை சோழ தேசத்தின் திருமங்கை நாட்டின் மன்னனாக்கினான். அன்று முதல் இவர் திருமங்கை மன்னன் என்று அழைக்கப்பட்டார். குமுதவல்லி என்னும் மங்கை மீது கொண்ட காதலினால் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொண்டு தீவிர வைணவரானார். குருபரம்பரை பிரபாவத்தின்படி அடியார் சேவைக்காக வழிப்பறி செய்த போது பெருமாளால் எட்டெழுத்து மந்திரம் திருமந்திரம் உபதேசிக்கப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டார். இந்த நிகழ்வு ஆழ்வாரின் வாழ்க்கையில் ஒரு பெரும் திருப்பு முனையாக அமைந்தது எனலாம். திருமந்திரம் மூலம் இறைவனின் ஸ்வரூப ரூப குண விபூதிகளை கண்டறிந்த ஆழ்வார் தனது பூர்வ விருத்தத்தையும் முந்திய நிலை பெற்ற பேற்றின் கனத்தையும் பெற்ற பெரும் நன்மையையும் நினைத்து இத்திருக்குறுந்தாண்டக பாசுரங்களை அருளி செய்கிறார். திருமங்கையாழ்வார் ஆரம்பத்தில் உலகியல், அதிகாரம் மற்றும் ஒரு சமயம் வன்முறை நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு படைத்தலைவராக இருந்தார். அவரது வைணவ மாற்றம் குமுதவல்லி மீதான காதலால் தூண்டப்பட்டு பக்தர்களுக்கு சேவை செய்வதற்காக வழிப்பறி போன்ற செயல்களில் ஈடுபட்ட போது பெருமாளிடமிருந்து நேரடியாக எட்டெழுத்து மந்திரத்தை பெற்றதன் மூலம் ஆழமாக நிகழ்ந்தது. இந்த வரலாறு வைணவத்தின் சரணாகதி தத்துவத்தையும் தெய்வீக அருள் ஒருவரின் கடந்த காலத்தை பொருட்படுத்தாமல் அனைவரையும் மாற்றியமைக்கும் என்பதையும் வலுவாக வலியுறுத்துகிறது. வழிப்பறி தலைவன் ஒரு போற்றப்படும் ஆழ்வாராக மாறியது வைணவ பக்தியின் உள்ளடக்கிய மற்றும் மீட்புத்தன்மையை பற்றிய ஒரு சக்தி வாய்ந்த சான்றாக அமைகிறது. இது வெளிப்படையான நிலை அல்லது கடந்த கால செயல்கள் உண்மையான பக்தி மற்றும் தெய்வீக தலையீட்டிற்கு அடுத்தபடியானவை என்பதை காட்டுகிறது. ஆன்மீக விடுதலை அனைவருக்கும் எட்டக்கூடியது என்பதை நிரூபிக்கிறது. வைணவ இலக்கியத்திற்கு திருமங்கையாழ்வார் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வாருக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையிலான பாசுரங்களை அருளிய ஆழ்வார் இவரே. இவர் அருளிய 6 பிரபந்தங்கள் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருஎழுகூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் ஆகியனவாகும். இவற்றுள் பெரிய திருமொழி 1084 பாடல்களை கொண்டது. திருக்குறுந்தாண்டகம் 20 பாடல்களையும் திருநெடுந்தாண்டகம் 30 பாடல்களையும் கொண்டுள்ளது. திருமங்கையாழ்வார் இயற்றிய 6 பிரபந்தங்களும் தனித்துவமானவை. இது திருமங்கையாழ்வாரின் குறிப்பிடத்தக்க பன்முகத்தன்மையையும் பக்தி உள்ளடக்கத்திற்கு அப்பால் பல்வேறு யாப்பு வடிவங்களில் அவரது தேர்ச்சியையும் காட்டுகிறது. திருமங்கையாழ்வாரின் படைப்புகள் ஒரு பரந்த இலக்கிய பரிசோதனையை வெளிப்படுத்துகின்றன. தாண்டகம் மற்றும் மடல் போன்ற பல்வேறு வடிவங்களுடனான அவரது ஈடுபாடு பக்தி இலக்கியத்தின் எல்லைகளை ஆராய்ந்து விரிவுபடுத்துவதற்கான ஒரு நனவான முயற்சியை குறிக்கிறது. இது அவரது ஆன்மீக ஆழத்திற்கு மட்டுமல்லாமல் அவரது இலக்கிய புதுமைக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க நபராக ஆக்குகிறது. இந்த பரந்த பங்களிப்பு அவர் சரம ஆழ்வார் என்ற அவரது நிலையை வலுப்படுத்துகிறது. ஒருவேளை அவருக்கு முந்தைய இலக்கிய மற்றும் பக்தி மரபுகளை சுருக்கி இவர் விரிவுபடுத்துகிறார். திருக்குறுந்தாண்டகத்தின் இலக்கிய சிறப்பு பற்றி பார்க்கலாம். திருக்குறுந்தாண்டகம் தாண்டகம் என்னும் தனித்துவமான செய்யுள் வகையை சார்ந்தது. தாண்டகம் என்ற சொல்லுக்கு தாண்டுதல் என்று ஒரு குறிப்பு உண்டு. பாடலின் ஒவ்வொரு அடியும் இடையிலே நீண்டு தாண்டி செல்வதை காணலாம். இந்த பாடல்களில் பாடல் முடியாமல் தொடர்ந்து கொண்டே போய் இறுதி சொல்லிலே முடியும். யாப்பிலக்கண அறிஞர்களுடைய தாண்டகம் ஒரு தனி வகையான யாப்பு வடிவம் என்பதில் மாறுபட்ட கருத்துகள் நிலவுகின்றன. பல திவ்ய பிரபந்த பதிப்புகளில்
திருக்குறுந்தாண்டகம் அறுசீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமொழி தாண்டகத்தையே தமிழுக்குரிய தாண்டகமாக்கி வீர சோழியமும் யாப்பெருங்கல விருத்தியும் குறிப்பிடுகின்றன. தாண்டகம் என்பது இசைப்பாடல் வகையை சார்ந்தது என்றும் இறைவனிடம் விண்ணப்பம் செய்து கொள்வதற்கு இசைப்பாட்டை பயன்படுத்துவது இதன் சிறப்பம்சம் என்றும் டாக்டர் ம. பெ. சீனிவாசனும் தமிழறிஞர் சுப அண்ணாமலையும் கருதுகின்றனர். சைவ மறையான தேவாரத்தினை தாண்டகச் செய்யுளால் திருநாவுக்கரசர் ஒருவரே அருளியிருத்தலால் அவருக்கு தாண்டகவேந்தர் என்று பெயராயிற்று. இது தாண்டகத்தின் இசைத்தன்மையையும் பக்தி இலக்கியத்தில் அதன் பயன்பாட்டையும் உறுதிப்படுத்துகிறது. தாண்டகத்தில் வரிகள் நீண்டு செல்லும் தன்மை தாண்டுதல் தெய்வீக அனுபவத்தின் பரந்த அசைக்க முடியாத தன்மையையோ அல்லது பக்தனின் ஏக்கத்தையோ பிரதிபலிப்பதாக கருதலாம். இந்த வடிவம் அதன் விரிவான அமைப்புடன் உணர்ச்சிகளின் தொடர்ச்சியான வெளிப்பாட்டிற்கு இடமளிக்கிறது. இது தீவிர பக்தியில் வெளிப்பாட்டிற்கு பொருத்தமானது. இது ஒரு இசைப்பாடல் என்பதற்கான முக்கியத்துவம் இசைத்தன்மை ஒரு அழகியல் தேர்வு மட்டுமல்ல, அதன் அழகிய ஆன்மீக செயல்பாட்டிற்கு ஒருங்கிணைந்தது என்பதையும் குறிக்கிறது. மெல்லிசை உச்சரிப்பு மூலம் தெய்வீகத்துடன் ஆழமான தொடர்பை எளிதாக்குகிறது. திருநாவுக்கரசரை, அதாவது அப்பர், தாண்டகவேந்தர் என்று அழைக்கும் வரலாற்று பற்று இந்த வடிவம், இசைத்தன்மை மற்றும் பல்வேறு ஆன்மீக மரபுகளில் சைவம் மற்றும் வைணவம் ஆழமான பக்தி ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பை மேலும் உறுதிப்படுத்துகிறது. இது தமிழ் இலக்கிய பக்தி பாரம்பரியத்தில் தமிழ் இலக்கிய பக்தி பாரம்பரியத்தில் ஒரு பகிரப்பட்ட தன்மையை குறிக்கிறது. தாண்டகத்தில் ஒவ்வொரு அடியிலும் 6 சீர்கள் வந்தால் அது குறுந்தாண்டகம் என்று அழைக்கப்படுகிறது. குறுந்தாண்டகம் திருக்குறுந்தாண்டகம் 20 பாசுரங்களை கொண்டது. குறுந்தாண்டகம் என்னும் யாப்பு வகையில் இயற்றப்பட்ட ஒரே பிரபந்தம் திருக்குறுந்தாண்டகம் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள பெரும்பாலான பாடல்கள் பண்ணுடன் பாடக்கூடிய இசைப்பாடல்களாகும். திருக்குறுந்தாண்டகமும் இசைப்பாடலாக பாடப்படுகிறது. ஆழ்வாரின் கவி நடை உருக்கமும் சரணாகதி பாவமும் கொண்டதாக உள்ளது. பாவியேன், அடியேன், தொண்டனேன் போன்ற பணிவான சொற்களும், நின் அடிமையல்லால் யாதும் ஒன்று அருகிலேனே, உம்மையல்லால் எழுமையும் துணையிலோமே போன்ற சரணாகதி வெளிப்பாடுகளும் காணப்படுகின்றன. திருக்குறுந்தாண்டகத்தின் முதற் செய்யுள் நிதியினை பவளத்தூணை நெறிமையால் நினையவல்லார் என்ற பாடல் இறைவனின் செல்வத்தன்மையையும் பக்தி நெறியின் முக்கியத்துவத்தையும் விளக்குகிறது. பாடலின் அமைப்பு சொற்கள் நீண்டு சென்று இறுதியில் முடிவது தாண்டகத்தின் சிறப்பியல்பாகும். குறுந்தாண்டகம் என்ற பெயரில் உள்ள குறுகிய தன்மை என்பது இறைவனின் பரந்த தன்மைக்கு முன் பக்தனின் பணிவு மற்றும் சிறிய உணர்வை சூட்சுமமாக பிரதிபலிக்கலாம். அளவு தாண்டி சென்றாலும் குறுந்தாண்டகத்தின் ஒட்டுமொத்த அமைப்பு 20 பாடல்கள் பெரிய திருமொழி 1080 பாடல்களுடைய பெரிய திருமொழியுடன் ஒப்பிடும்போது ஒப்பீட்டளவில் சுருக்கமானது. இந்த சுருக்கத்தன்மை தீவிர சரணாகதி வெளிப்பாடுகளுடன் இணைந்து சரணாகதி பாவத்தின் சரணடையும் மனநிலை ஒரு செறிவான மற்றும் சக்தி வாய்ந்த வடிகட்டியை குறிக்கிறது. எனவே இந்த வடிவம் பக்தனின் முழுமையான சரணாகதியின் நேரடி மற்றும் ஒற்றை நோக்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் மைய இறையியல் செய்தியை நுட்பமாக வலுப்படுத்துகிறது. நூலின் மையக் கருத்துகளும் இறையியல் செய்திகளும் அது பற்றிய பார்க்கலாம். திருக்குறுந்தாண்டகம் பகவான் நாராயணனின் அருளையும் பெருமையையும் இனிமையையும் எங்கும் நிறைந்தமையும் பாடுகிறது. இறைவன் நிதியினை பவளத்தூணை போன்றவன், அதாவது ஆபத்து காலத்தில் உதவும் செல்வம் போன்றவன், பவளம் போன்று அனைவராலும் ஆசைப்படும்படி உள்ளவன், தூண் போன்று அனைவரையும் தாங்குபவன். அவன் சரியான முறையில் தியானிக்க வல்ல பக்தர்களுக்கு அடையும் இடமாக உள்ளான்.
கம்சனின் உயிரை அவன் நினைப்பதற்கு முன்பாகவே முடித்தவன், உலகை ஆள்பவன், அடியார்களை எப்போதும் எண்ணியபடி இருப்பவன், அடியார்களிடம் அன்பு கொண்டவன், அண்டமாய் எண் திசைக்கும் ஆதியாய் நீதியான பண்டமாய் பரமஜோதி என்ற வரிகள் திருமால் உலகத்தின் முதலாகவும் 8 திசைகளுக்கும் ஆதியாகவும் நீதியாகவும் பரம சோதியாகவும் விளங்கும் பரம்பொருள் தன்மையை கூறுகின்றன. திருமந்திரம் மூலம் ஆழ்வார் இறைவனின் ஸ்வரூப ரூப குண விபூதிகளை கண்டறிந்து தனது பூர்வ விருத்தத்தையும் பெற்ற பேற்றின் கனத்தையும் நினைத்து இப்பாசுரங்களை அருளினார். உலக இன்பங்களில் மூழ்கி இருந்த ஆழ்வார் இறைவன் அருளை நாடி தனது தவிப்பையும் சரணாகதியையும் திருக்குறுந்தாண்டகத்தில் வெளிப்படுத்துகிறார். முதல் பாடலான நிதியினை பவளத்தூணை நெறிமையால் நினையவல்லார் விதியினை கண்டுகொண்ட தொண்டனேன் விடுகளேனே என்பதில் தனது மனதில் வந்து அமர்ந்த இறைவனை தான் கண்டுகொண்டதாகவும் இனி அவனை விடவே மாட்டேன் என்றும் ஆழ்வார் உறுதியாக கூறுகிறார். இது ஆழ்வாரின் ஆழ்ந்த பக்தி அனுபவத்தையும் இறைவனுடன் கொண்ட பிரிக்க முடியாத பிணைப்பையும் காட்டுகிறது. திருமங்கையாழ்வார் இறைவனிடம் அனைவரும் பக்தி செய்ய வேண்டும் என்றும் அதன் மூலம் பக்தர்கள் இந்த உலகிலும் மறு உலகிலும் நீடூழி வாழ்வார்கள் என்பதையும் வலியுறுத்துகிறார். ஒருவனுடைய மனம் இறைவனை வணங்கி பண்பட்டு விட்டால் தீய எண்ணங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பில்லை என்றும் நேர்மையான வாழ்க்கை வாழ்வார்கள் என்றும் அவர் கருதுகிறார். துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைமின் துயரிலேர் சொல்லிலும் நன்றாம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம் என்ற வரிகள் நம்முடைய பாவத்திற்கெல்லாம் நஞ்சாக இருப்பது நாராயணா என்னும் நாமம். அவற்றை துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைமின், நீங்கள் துஞ்சும் போது இறக்கும் போது அழையுங்கள், உங்களுக்கு துன்பம் வந்தால் நினையுங்கள், துன்பமே இல்லாவிட்டாலும் சொன்னால் நல்லதுதான், நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம் என்ற வரிகள் எந்த நிலையிலும் நாராயண நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் முக்கியத்துவத்தையும் அது நம் வினைகளுக்கு நம் பாவங்களுக்கு விஷமாக அமையும் என்பதையும் வலியுறுத்துகின்றன. இது நாம சங்கீர்த்தனத்தின் மகத்துவத்தை உணர்த்துகிறது. திருக்குறுந்தாண்டகம் வெறும் பக்தி பாடல்களின் தொகுப்பு மட்டுமல்ல, ஒரு தனிப்பட்ட ஆன்மீக சான்று ஆகும். இது ஆழ்வாரின் உலகியல் அதிகாரம் மற்றும் பற்றுதல் நிறைந்த வாழ்க்கையில் இருந்து தெய்வீக செல்வத்தை உள்ளுணர்ந்து முழுமையான அசைக்க முடியாத சரணாகதியில் உச்சம் பெறும் பயணத்தை விவரிக்கிறது. இந்த நூல் பக்தர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அல்லது அனுபவபூர்வமான வரைபடமாக செயல்படுகிறது. வெளிப்படையான செல்வத்தை நிதியினை தேடுவதில் இருந்து தெய்வீகத்தில் உள்ள இறுதி செல்வத்தை அங்கீகரித்து அதை அசைக்க முடியாத பக்தியுடன் பற்றி கொள்ளும் போது ஏற்படும் ஆழமான மாற்றத்தை விளக்குகிறது. திருமங்கையாழ்வார் தனது தனிப்பட்ட அனுபவத்தை பக்தி இலக்கியமாக உலகத்தோருக்கு நல்கியிருக்கிறார். அன்பின் வழி உலகத்தோர் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இறைவனை வழிபட்டு உய்வுற்றமை போன்று மற்றவர்களும் உய்வுற வேண்டும் என்று எண்ணுகிறார் திருமங்கையாழ்வார். நிதியினை என்ற சொல்லுக்கு இறை நினைவை மனதுக்குள் புதைத்து வைக்க வேண்டும், வெளியே தெரியும்படி காட்டிக்கொண்டு திரியக்கூடாது, மனதின் ஆழத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்ற விளக்கம் உரையாசிரியர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பக்தி வெளிப்பாட்டில் உள்ளடக்கத்திற்கும் வெளிப்படையான விளம்பரத்திற்கும் உள்ள வேறுபாட்டை உணர்த்துகிறது. நெறிமையால் நினைய வல்லார் என்பதற்கு சும்மா நினைப்பது அல்லாமல் ஒரு வழிமுறைப்படி வழிபட வேண்டும் என்ற பொருள் தரப்படுகிறது. இது பக்தியில் ஒழுக்கம் மற்றும் முறையான அணுகுமுறையின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. இந்த நூல் இந்த பிரபந்தம் ஒரு தனிப்பட்ட பக்தி அனுபவத்திற்கு அப்பாற்பட்டது. திருமங்கையாழ்வார் பக்தியை தனிப்பட்ட மோட்சத்திற்கான வழிமுறையாக மட்டுமல்லாமல் நெறிமுறை வாழ்க்கை மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கான அடிப்படையாகவும் முன்வைக்கிறார். பக்தி தீய எண்ணங்களை தடுத்து நேர்மையான வாழ்க்கையை ஊக்குவிக்கிறது என்ற கருத்து உள் ஆன்மீக நிலைக்கும்
வெளி நெறிமுறை நடத்தைக்கும் இடையே நேரடி காரண காரிய தொடர்பை காட்டுகிறது. இது வைணவ பக்தியை ஒரு தனிப்பட்ட மத நடைமுறையிலிருந்து ஒரு பொதுவான நெறிமுறை தேவையாக உயர்த்தி தனிப்பட்ட மற்றும் கூட்டு ரீதியாக ஒரு சிறந்த உலகுக்கு பங்களிக்கிறது. நிறைவாக திருக்குறுந்தாண்டகம் திருமங்கையாழ்வாரின் தனிப்பட்ட பக்தி அனுபவத்தையும் இறைவனின் அனந்த கல்யாண குணங்களையும் சரணாகதி தத்துவத்தையும் ஒரு சேர வெளிப்படுத்தும் ஒரு அரிய பக்தி இலக்கியமாகும். குறுந்தாண்டகம் என்னும் யாப்பு வகைமையில் அமைந்த ஒரே நூல் என்ற அதன் தனிச்சிறப்புடன் அதன் இசைப்பாடல் தன்மையும் ஆழ்வாரின் உருக்கமான கவிநடையும் வைணவ அடியார்களுக்கு என்றும் உத்வேகம் அளித்து வருகின்றன. 4000 திவ்ய பிரபந்தத்தின் ஒரு பகுதியாக இது தமிழ் வைணவத்தின் ஆன்மீக செல்வத்திற்கு முக்கிய பங்களிப்பை செய்துள்ளது. திருமங்கையாழ்வாரின் வாழ்வும் அவரது படைப்புகளும் இறைவனின் கருணையையும் பக்தியின் மகத்துவத்தையும் எந்த ஒரு மனிதரும் ஆன்மீக உச்சத்தை அடைய முடியும் என்பதையும் நிரூபிக்கும் சான்றுகளாக திகழ்கின்றன. திருக்குறுந்தாண்டகம் அதன் சுருக்கமான தன்மை 20 பாசுரங்கள் தான் கொண்டிருந்தாலும் 4000 திவ்ய பிரபந்தத்தின் மைய தத்துவ மற்றும் பக்தி கொள்கைகளின் ஒரு சக்தி வாய்ந்த சுட்டியாக செயல்படுகிறது. ஆழ்வார்களின் பணி கடவுளை போற்றுவது மட்டுமல்லாமல் அவர்களின் கடந்த காலத்தை பொருட்படுத்தாமல் உண்மையான பக்தி மற்றும் சரணாகதி மூலம் அனைவருக்கும் அடையக்கூடிய ஒரு விடுதலைக்கான பாதையை வெளிப்படுத்துவதாகும் என்ற கருத்தை இது வலுப்படுத்துகிறது. இனி நாளை முதல் இந்த பிரபந்தத்தின் தனியன்கள் பின் பாசுரங்களை வரிசையாக பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். அரட்டமுக்கி அடையார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் ராமாயண பெருக்கர் உரைப்பெரு மன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.